Hello dear brothers and sisters, welcome to Good News, the Gospel of Jesus Christ. என் பேர் ஷாவ்னி செல்லா. இந்த வாரம் நம்ம கம் ஃபாலோ மீல ஜோசப் ஸ்மித் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 verse 27 to 65 பார்க்க போகிறோம். அண்ட் அது கூட டாக்டரின் கவர்னன்ஸ் செஷன் 2 கூட பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து Jan 23 26 வரைக்கும் கொடுக்கப்பட்ட லெசன். அண்ட் நம்ம லாஸ்ட் வாரம் பார்த்த மாதிரி ஜோசப் ஸ்மித்தோட முதல் காட்சி பார்த்தோம் இல்லையா, தெய்வம் வந்துட்டு தெய்வர் அவருக்கு கொடுத்த முதல் காட்சியை வந்துட்டு நம்ம சாப்டர் 1 verse 1 26 வரைக்கும் பார்த்தோம். அவர் என்ன கேள்வி இருந்தது, அந்த கேள்விக்கு ஆன்சராக வந்துட்டு கடவுள் அவருக்கு என்ன பதில் கொடுத்தாரு அண்ட் எப்படி அவருக்கு வந்து அந்த காட்சியாக கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்தோம். அந்த முதல் காட்சி நடந்தது எப்பன்னா 1820 வந்துட்டு நடந்துச்சு. நடந்துச்சு. அப்போ நடக்கும்போது ஜோசப் ஸ்மித்க்கு 14 இயர்ஸ். 14 இயர்ஸில் அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷன் வந்துட்டு நடந்தது. இன்னைக்கு நம்ம verse 27 65 வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் முதல் காட்சி கொடுத்த பிறகு அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் கடவுள் அவர் மூலியமா எப்படி அவரோட முழுமையான சுவிசேஷத்தை வந்துட்டு இந்த உலகத்துல மறுஸ்தாபனம் பண்ணாரு அண்ட் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த என்னென்ன வழிகள் அவர் ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அவருக்கு வந்துட்டு புக் ஆஃப் மோர்மன் கிடைச்சது, எப்படி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வேர்ஸில் பார்த்து ஆரம்பித்தோன்னா அவர் verse 27 and 28 அவர் இது கொடுத்த இந்த காட்சி அளித்தக்கப்புறம் என்ன ஆச்சு என்ற விஷயத்தை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. verse 27 and 28 நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் என்பதை நான் தொடர்ந்து உறுதிப்படுத்தியதற்காக மதவாதிகள், மதத்தில் நம்பிக்கையில்லாதவர்கள் 2 பேரின் எல்லா பிரிவுகளின் கைகளில் எல்லா நேரத்திலும் பெருந்துன்புறுத்தல்களை அனுபவித்துக் கொண்டு 1823 வருஷம் செப்டம்பர் 21 நாள் வரை வாழ்க்கையில் என்னுடைய பொதுவான வேலையை நான் தொடர்ந்தேன். நான் தரிசனம் கண்ட சமயத்துக்கும் 1823 வருஷத்துக்கும் இடைவெளியில் வந்த நேரத்தில் அன்றைய மதப்பிரிவுகள் எதிலும் சேர்வதிலிருந்தும் தடை செய்யப்பட்டதாலும் மிக இளம் வயதிலிருந்ததாலும் என் நண்பர்களாயிருந்து என்னை அன்பாய் நடத்தியிருக்க வேண்டியவர்கள் நான் ஏமாற்றுகிறேன் என எண்ணியிருந்ததாலும் என்னை திருத்த சரியானபடியும் பொருத்தமானபடியும் முயற்சித்திருக்க வேண்டியவர்களால் துன்புறுத்தப்பட்டதாலும் நான் எல்லாவிதமான துன்புறுத்தல்களுக்கும் ஆளாக்கப்பட்டேன். சமுதாயத்தின் சகலவிதமானோருடனும் கலந்து பழகி முட்டாள்தனமான தவறுகள் செய்து வாலிபத்தின் பலவீனத்தை காட்டி மனித குணத்தின் தவறுகளையும் செய்ததால் தேவனின் பார்வையில் குற்றமான அநேக சோதனைகளுக்கு வழிநடத்தப்பட்டேன் என கூற மிகவும் வருந்துகிறேன். இதை அறிக்கையிடுவதால் மாபெரும் தீய குற்றவாளி என என்னை யாரும் கருத வேண்டியதில்லை. அப்படி செய்யும் எண்ணம் என் குணத்தில் ஒருபோதும் இல்லை. ஆனால் என்னைப் போல தேவனால் அழைக்கப்பட்ட ஒருவனால் கடைபிடிக்கப்பட வேண்டிய நடத்தைக்கு தகுதியில்லாத பக்தி குறைந்தவன் என்ற குற்றமுடையவன். மேலும் சில சமயங்களில் வேடிக்கையான நண்பர்களுடன் நட்பு வைத்திருந்தேன். ஆனால் என் இளமையை பற்றி சிந்திப்பவர்களுக்கும் எனது சொந்த உற்சாகமான மனோபாவத்தை அறிந்தவர்களுக்கும் இது மிகவும் வினோதமாக தோன்றாது. இந்த அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 1820 1820 வருஷத்திலிருந்து 1824 வரைக்கும் 23 வரைக்குமே 3 வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு இத்தனை நாள் கடவுளோட வழியில வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த மாதிரி முதல் காட்சி கிடைச்சது, கடவுள் எனக்கு இப்படி காட்சி கொடுத்தாரு, எந்த சபையும் உண்மை இல்லைன்னு சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு எல்லாத்துக்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன ரொம்ப சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண வேண்டிய நண்பர்களும் சரி, நான் வந்துட்டு என்னோட நண்பர்களும் நம்பின நிறைய பேர் ப்ரீஸ்ட்டுங்க சரி, அடுத்த சபையில இருந்த ப்ரீஸ்ட்டுங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. அதனால நான் என்னோட வழிகளிலே போயிட்டு இருந்தேன். பட் எப்படி போயிட்டு இருந்ததுன்னா, அந்த வயசுல அவருக்கு 14 வயசு, இங்க வரும்போது அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கும், 17 வயசு. ஒரு
14 to 17 வயசு இருக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க? ஸோ ஏதோ ஒரு வழியில உலக பிரகாரமான வழியில போயிட்டு அவங்க நினைச்சது பண்ணிக்கிட்டு யார் வார்த்தையும் கேட்காம அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? பட் இவரு அப்படியெல்லாம் நான் இருக்கல. பட் என்னன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்திருக்கேன். அந்த முட்டாள்தனம் எப்படி சொல்றாருன்னா, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அவங்களெல்லாம் கேலி பண்ணிட்டு இந்த மாதிரி நான் இருந்தேன். பட் ஒரு கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் இது கூட பண்ணக்கூடாது என்று நான் வந்துட்டு அன்னைக்கு 21st அன்னைக்கு உணர்ந்து நான் என்ன செய்யணும், நான் என்னோட பலவீனங்கள் என்னோட வீக்னஸஸ் நான் எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு நான் வந்துட்டு கடவுளோட வழியில நடக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் எனக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் பலவீனங்கள் கூட இருக்கக்கூடாது நான் எண்ணி நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணேன், ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி கண்டினியூ பண்றாருன்னு பார்ப்போம். verse 30ல இந்த காரியங்களின் விளைவாக என்னுடைய பலவீனங்களுக்காகவும் நிறைவின்மைக்காகவும் அடிக்கடி நான் குற்றப்படுத்தப்பட்டதாக உணர்ந்திருக்கிறேன். மேலே குறிப்பிடப்பட்ட செப்டம்பர் 21வது நாளின் சாயங்காலத்தில் இரவில் நான் என் படுக்கைக்கு போன பின்பு என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அறிவின்மைக்காகவும் மன்னிப்பிற்காகவும் சர்வவல்லமையுள்ள தேவனிடம் ஜெபம் மற்றும் வேண்டுதலுக்காக நான் முயற்சி செய்யவும் என்னுடைய நிலைமையை நான் அறியத்தக்கதாக எனக்கு ஒரு வெளிப்படுதலுக்காக அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன். ஏனெனில் முன்பு எனக்கு கிடைத்ததைப் போல ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலை பெற எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் குற்ற உணர்ச்சியோடு கடவுள்கிட்ட போயிட்டு பாப மன்னிப்பு கேட்கறக்கனி நான் தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். கடவுள்கிட்ட பாப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, எனக்கு எப்படி முதல் காட்சி கொடுத்தாரோ கடவுள் வந்துட்டு மறுபடியும் எனக்கு காட்சி கொடுத்து என்னை பரிசுத்தம் பண்ணி அவர் வந்துட்டு என் மூலியமா மறுபடியும் மறுசாபனம் பண்ணுவாரு அப்படின்ட்டு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த அவ்வளோ நம்பிக்கையோடு அவர் ஃபர்கிவ்னஸை கேட்கிறார். மனம் திரும்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கடவுள்கிட்ட அவர் ப்ரேயர் பண்றாரு. அதுக்கப்புறம் அப்படி ப்ரேயர் பண்ணும்போது அவர் எவ்வளோ நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்றாரு இல்லையா? ஒரு 17 வயசு பையன் அப்படி ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு விசுவாசத்தோட கடவுள் வந்து மறுபடியும் எனக்கு காட்சி கொடுப்பாரு நான் நம்புறேன் என்ற ஒரு நம்பிக்கையோட அவர் ப்ரேயர் பண்றாரு. ஃபர்கிவ்னஸ் கேட்டுட்டு மனமாற்றம் பெற்று பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த காரியங்களின் விளைவாக என்னுடைய பலவீனங்களுக்காகவும் இவ்விதமாக தேவனிடம் ஜெபிக்கும் செயலில் நானிருந்தபோது நண்பகலின் ஒளியை விட அதிகரிக்கும் வரை தொடர்ந்த ஒரு ஒளி என் அறையில் தோன்றுவதைக் கண்டேன். அவருடைய கால்கள் தரையை தொடாதிருந்ததால் காற்றில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் அப்போது உடனேயே என் படுக்கைக்கு அருகில் தோன்றினார். மிக அற்புதமான வெண்மையான தளர்ந்த ஆடையில் இருந்தார். பூமியில் நான் எப்போதும் பார்த்திருக்கிறதற்கும் அப்பால் இது வெண்மையாயிருந்தது. அல்லது பூமியிலுள்ள எதுவும் இவ்வளவு அதிக வெண்மையாகவும் பிரகாசமாகவும் தோன்றும்படியாக செய்யப்பட்டிருக்க முடியுமாவென நான் நம்பவில்லை. இடுப்பிற்கு சிறிது மேலே அவருடைய கைகளும் மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே கரங்களும் வெறுமையாயிருந்தன. அப்படியே கணுக்கால்களுக்கு சிறிது மேலே அவருடைய பாதமும் கால்களும் கூட வெறுமையாயிருந்தன. அவருடைய தலையும் கழுத்தும் கூட வெறுமையாயிருந்தன. அவருடைய மார்பை நான் பார்க்கும்படியாக அது திறந்திருந்ததால் இந்த ஆடையைத் தவிர வேறெந்த உடையுமில்லாததை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவருடைய ஆடை மிகுந்த வெண்மையாயிருந்தது மாத்திரமல்ல, அவருடைய முழு சரீரமும் விளக்கத்திற்கும் அப்பால் மகிமையாயிருந்தது. அவருடைய முகம் உண்மையில் மின்னலை போன்றிருந்தது. அறை மிகுந்த ஒளியாயிருந்தது, ஆனால் அவருடைய சரீரத்தை சுற்றியிருந்ததைப் போல மிக பிரகாசமாய் இருக்கவில்லை. முதலில் நான் அவரை நோக்கி பார்த்தபோது நான் பயந்தேன், ஆனால் விரைவிலேயே பயம் என்னை விட்டு போனது. ஸோ இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, verse 30 to 32 வரைக்குமே அவர் நான் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது என்னோட அறையில் மறுபடியும் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு வெளிச்சம். அந்த பிரகாசமோட ஒளி என்னோட ரூம்குள்ளே வந்த பிறகு நான் வந்துட்டு ஒருத்தர் பார்த்தேன், ஒரு தெய்வதூதனை பார்த்தேன். அவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப பிரகாசமாக இருந்தார். அவரோட முகம் வந்துட்டு ஒரு மின்னலை போல வந்து மின்னிட்டு அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு.
அவர் ஒரு ரோப் அணிந்திருந்தாரு. அந்த ரோப்ல ஒரே ஒரு ஆடை மட்டும், வெள்ளை ஆடை வந்துட்டு அணிந்திருந்தாரு. அவரோட மணிக்காட்டும் காலும் வந்து தெரியுது. என்னை பார்க்கும்போது உள்ள எந்த ஆடையுமே இல்லை, அந்த ரோப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெரியுது. அவரை பார்க்கும்போது நான் பயந்தேன், எனக்கு பயமா இருந்துச்சு. பட் அவரை முகம் பார்த்து பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் கூட போயிடுச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. அவர் நம்பினாரு இல்லையா, எனக்கு கண்டிப்பா எனக்கு காட்சி மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாரு. அதே மாதிரிதான் அவர் நம்பிக்கைக்கு பதிலாக கடவுள் வந்து ஒரு தெய்வதூதனை அனுப்பிச்சு அவர்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஜோசப் ஸ்மித்தோட ஃபேமிலியில 11 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. 11 பேர்னா பசங்களா ஒரு ரூம்ல, பொண்ணுங்களா ஒரு ரூம்ல, அம்மா அப்பா ஒரு ரூம்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ ஜோசப் ஸ்மித் கூட நிறைய பேர் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ அந்த வெளிச்சம் வந்ததும் கூட அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அப்படின்னா இவரு மட்டும் அவ்வளோ விசுவாசமா கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணி அவர் வந்துட்டு அந்த காட்சிக்கு வேண்டி அவர் எதிர்பார்த்து நம்பி அவர் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படி பண்ணும்போது அவர் ப்ரேயருக்கு ஆன்சரா மறுபடியும் கடவுள் வந்துட்டு அவரை மன்னிச்சு அவர் வந்து ஒரு தெய்வதூதனை அமைச்சு அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அவர் யாரு, என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். இப்ப verse 33 and 34 and 35. அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து தேவ பிரசன்னத்திலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட அவர் ஒரு தேவதூதன் எனவும் அவருடைய பெயர் மரோனி எனவும் நான் செய்யும்படியாக தேவனிடம் ஒரு பணி இருக்கிறதென்றும் சகல ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் மத்தியில் நன்மையாயும் தீமையாயும் என்னுடைய பெயர் இருக்கும், அல்லது சகல ஜனங்கள் மத்தியிலும் நன்மையாயும் தீமையாயும் பேசப்படுமென அவர் என்னிடம் சொன்னார். ஸோ என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்துட்டு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா மொரணை வந்துட்டு வந்து ஜோசப் ஸ்மித்தை பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா அவரை பேரை வச்சு கூப்பிடுறாரு. இது நான் படிக்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு ஜோசப் ஸ்மித்க்கு கடவுள் முதல் காட்சி கொடுக்கும்போது கூட ஹெவன்லி ஃபாதர் அவர் பேரை வச்சுதான் கூப்பிட்டாரு. ஜோசப், திஸ் இஸ் மை பிலவ்ட் சன் தான் சொன்னாரு, இதனோட நேசகுமாரன் தான் சொன்னாரு. ஸோ அவரோட பேரை வந்துட்டு ஹெவன்லி ஃபாதரும் ஜீசஸ் கிரைஸ்டுக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவர் அம்ச தெய்வதூதர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, கடவுள் நம்ம எல்லாத்தையுமே நேசிக்கிறார். அண்ட் அவருக்கு நம்மள ஒருத்தர் பேரா வந்து நம்மள வந்துட்டு அவருக்கு தெரியும். அண்ட் அவர் கொடுக்குற பதிலுமே நம்ம ப்ரேயர்ஸ்க்கு அண்ட் நம்மளுக்கு கொடுக்குற வெளிப்பாடுகளுமே வந்துட்டு இட்ஸ் அ பர்சனலைஸ்டு ஒன், தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடா வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா கடவுளுக்கு நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அண்ட் எல்லாரும் பேரை முதல் கொண்டு நம்ம எதுக்கு வேண்டி ப்ரேயர் பண்றோம்னு கூட அவருக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு உனக்கு வேண்டி கடவுள் வந்துட்டு ஒரு ஒர்க் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, கடவுள் வந்து that God had a work for me to do அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் மொரணை வந்துட்டு இவருக்கு சொல்றாரு. அப்படின்னு என்னன்னா, கடவுள் வந்துட்டு இவர் மூலியமா ஒரு வேலை, இவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்ற விஷயத்த இவருக்கு சொல்றாரு. அப்படி அந்த வேலை நீ செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி நான் வேலை செய்யும் போது என்னோட பேரு நல்லதுக்கும் அண்ட் தீமைக்குமே வந்துட்டு எல்லாத்து மத்தியில வந்துட்டு என் பேர் வந்து ஒலிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த கூட ஜோசப் ஸ்மித்க்கு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட ஒரு 17 வயசு பையன் கிட்ட, நம்ம 17 வயசு இருக்கும்போது நம்ம கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கடவுள் வந்துட்டு உனக்கு வேண்டி ஒரு வேலை வச்சிருக்காரு, அந்த வேலை நீ செஞ்சன்னா உன் பேர் வந்து நல்லதாகவும் போகலாம் கெட்டதாலும் போகலாம், மனுஷங்க வந்துட்டு யாரெல்லாம் நல்லதா பாக்குறோம் பார்ப்பாங்க, கெட்டதா பாக்குறவங்க தீமையா பாக்குறவங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இல்லையா?
நான் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் யோசிச்சுப்பேன் எப்படி போகும், ஒருவேளை நல்லதாக போனால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா, கெட்டதாக போனால் என்னை எப்படி பார்ப்பாங்க இப்படின்ற எல்லா கேள்விகளுமே வந்துட்டு எனக்கு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா. நான் கண்டிப்பாக நான் அப்படிதான் யோசிப்பேன். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கிறவங்க, ஒரு ஒரு மனுஷனா இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய கேள்விங்க வந்து நம்ம யோசிப்போம். பட் ஜோசப் ஸ்மித் அவர் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவரோட அவ்வளோ விசுவாசத்தை வச்சு அவர் நம்பி அவரா கூப்பிட்டாரு கடவுளை. அண்ட் கடவுள் அவருக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப தாழ்மையோடு அவர் கேட்டுக்கொண்டு இருக்காரு. ஸோ ஒருவேளை கடவுள் நம்ம கிட்ட வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஒர்க் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி நம்ம எப்போது கன்சிடர் பண்ணியிருக்கோமா கடவுளோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம நீமிக்கு இருக்கு, நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு கடமை இருக்கு, எந்த மாதிரி ஒரு ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்ற நம்ம எப்போது யோசிச்சிருக்கோமா? ஸோ யோசிக்கலைன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு இதுதான் நேரம். அண்ட் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ஒரு உரிமை பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கு அண்ட் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோடது, அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு நம்ம கம் ஃபாலோ மீ மேனுவல்ல நம்மளுக்கு வந்துட்டு கேரி ஸ்டீவன்சன் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, have you ever considered that God has a work for you to as you read Joseph Smith, think about what that work might be. So how does it contribute to the ongoing restoration of the Savior's gospel? Elder Gary Stevenson thought, as we come unto Christ and help others to do the same, we participate in God's work and God's work of salvation and exaltation, which focuses on divinity appointed responsibilities. These responsibilities are simple, inspirational and motivating. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கடவுள்கிட்ட வந்த பிறகு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கடவுளோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல நித்திய வாழ்வுக்கும் அண்ட் அவங்க வந்துட்டு எக்ஸால்டேஷன் போறக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அது ரொம்ப பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் பட் மோட்டிவேட்டிங், ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா கூட அது வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற ஒரு 4 விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம் அப்படி என்னன்னா, living the gospel of Jesus Christ. கடவுளோட முழுமையான சுவிசேஷத்தின் வழியில நம்ம நடக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அப்ளை பண்ணி அந்த வழிகளை நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்துட்டு அவர் ராஜ்யத்துல ஒரு ஒரு வேலையை பண்றதுக்கு நம்ம ஒரு தகுதியா இருப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, கேரிங் ஃபார் தோஸ் இன் நீட். நம்ம வந்துட்டு யாரெல்லாம் தேவையில இருக்காங்களோ அவங்களால நம்ம வந்துட்டு கேர் பண்ணணும், கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்பவுமே கவனிக்கணும், இன்னொருத்தவங்களை ஹெல்ப் பண்ணணும்னா எப்பவுமே எப்படி யோசிப்போம்னா ஃபினான்ஷியலாக தான் பண்ணணுமா அப்படிலாம் யோசிப்போம். கடவுள் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வந்து பணம் கொடுத்துதான் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வந்துட்டு அவங்க என்ன தேவையில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணுமா, இல்லைன்னா அவங்க கம்ஃபர்ட் வேணுமா, அவங்களுக்கு ஆறுதலா நிற்கணுமா, அவங்க கூட இருக்கணுமா, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா வீட்டில், இந்த மாதிரி கூட நான் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்க எந்த தேவையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் வந்துட்டு அவங்களுக்கு பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இன்வைட்டிங் ஆல் டு ரிசீவ் த காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை வந்துட்டு ஏத்துக்கிறதுக்கு நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு இந்த காஸ்பலை பத்தி ப்ரீச் பண்ணணும், இந்த சுவிசேஷத்தை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லணும், சொல்லி அவங்கள வந்துட்டு இதை அனுபவிக்கிறதுக்கு அழைக்கணும்.
முழுமையான சுவிசேஷம் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில அவங்க ருசிக்கிறதுக்கும் அதை அனுபவிச்சு அவங்க நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கறதுக்கும் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, இந்த நித்தியத்துக்குமே வந்துட்டு அவங்க ஃபேமிலிய இணைக்க நம்ம வந்துட்டு ஒரு கருவியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிவிங் த காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்ப நம்ம வந்து கடவுளோட வார்த்தைகளை நம்ம லைஃப்ல வந்துட்டு பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்ப கண்டிப்பா வந்துட்டு நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் பண்ண ஆரம்பிப்போம். ஜீசஸ் கிரைஸ்ட் என்னென்ன பண்ணாரோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணாரு, அடுத்தவங்களை கேர் பண்ண ஆரம்பிச்சாரு. யாரெல்லாம் நீட்ல இருக்காங்களோ, யாரெல்லாம் தேவையில அவங்க இருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையும் அவரு கேர் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் எல்லாத்தையும் அவர் வந்துட்டு அவரோட சுவிசேஷத்தை ருசிக்கா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணார் அவரு. அண்ட் அவரு எல்லாத்தையுமே வந்துட்டு நித்தியத்துக்கும் இருக்கிறதுக்கு வேண்டி அவங்க குடும்பத்தை இணைக்கிறதுக்கு வேண்டி அவர் நிறைய கஷ்டப்பட்டாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளும் அவரோட ராஜ்யம் இந்த உலகத்துல அவர் ராஜ்யத்தை வந்துட்டு மறுஸ்தாபனம் பண்றக்கும் அண்ட் அந்த ரெஸ்டோரேஷன் ஆன்கோயிங் ரெஸ்டோரேஷன்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு நம்ம இதா இருக்கும். எனக்கு ஒன்று கொட்டேஷன் ரொம்ப பிடிக்கும். அது என்ன சொல்லணும்னா, நீங்க வந்துட்டு ஒரு காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும் அப்படின்னா, த பெஸ்ட் வே டு டீச் த காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த்ரூ யுவர் எக்ஸாம்பிள். அப்படின்னா நம்ம ஒரு முன்மாதிரியா இருந்தாலே போதும், நம்ம அது மூலியமா நிறைய பேர்த்துக்கு இந்த முழுமையான சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கருவியா இருப்போம் அப்படி சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் நம்மள வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சர்ச்ல இருக்கவங்களும் சரி, நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, இல்ல நம்ம கூட இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மள வந்துட்டு கவனிச்சுட்டே இருப்பாங்க. எப்போ நம்ம எல்லா விஷயங்களுமே நம்மள கவனிச்சாலும் சரி, கவனிக்காம இருந்தாலுமே சரி, நம்ம எல்லா விஷயங்களுமே எல்லா நேரங்களுமே அவரோட கோட்பாடுகள், அவரோட சுவிசேஷத்தை பின்பற்றி நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு முன்மாதிரியா இருக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நிறைய பேர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. கடவுள் வந்துட்டு அவர் எல்லாத்தையும் எப்படி இன்ஸ்பயர் பண்ணாருன்னா, அவர் எப்படி ஒருத்தவங்க கேர் பண்ணாரோ, அவர் வந்துட்டு எப்படி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரோ, அந்த ஒருத்தவங்களுக்கு எப்படி மிராக்கிள்ஸ் பண்ணாரோ, அவர் எப்படி அவரோட உயிரை கொடுத்து நம்மளுக்கு வேண்டி அவர் உயிர் மறித்தாரோ, இந்த மாதிரி அவரோட செயல்களால அவரோட முன்மாதிரியா இருந்துதான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்மளும் அவரோட வழியை பின்பற்றி நம்ம வந்துட்டு ஒரு முன்மாதிரியா இருந்தோம்னா நம்ம அதுவே ஒரு பெரிய இன்விடேஷன், இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் காஸ்பலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கருவியா இருக்கிறதுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அப்போசலும் வந்துட்டு அதுதான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். verse 34ல, அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து இந்த கண்டத்தில் உள்ள முந்தைய குடிகளை பற்றியும் அவர்கள் எங்கிருந்து பரவினார்கள் என்ற ஆதாரத்தை பற்றியும் ஒரு குறிப்பை கொடுக்கிற தங்கத் தகடுகளில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறதென அவர் சொன்னார். பூர்வகுடிகளுக்கு இரட்சகரால் கொடுக்கப்பட்டதை போல நித்திய சுவிசேஷத்தின் பரிபூரணம் அதில் அடங்கியிருக்கிறதென்றும் அவர் சொன்னார். மேலும் அங்கே வெள்ளியிலான வளைந்த சட்டத்தினுள் 2 கற்கள் இருந்தன. மார்பதக்கத்துடன் கட்டப்பட்ட தகடுகளுடனே புதைக்கப்பட்ட இக்கற்கள் ஊரீம் மற்றும் தும்மீம் என்றழைக்கப்பட்டன. இக்கற்களை வைத்திருந்து உபயோகப்படுத்துவோர் பூர்வ காலங்களில் அல்லது முந்தைய காலங்களில் ஞானதிருஷ்டிக்காரர் என அழைக்கப்பட்டனர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு இன்னொரு புக்கும் தரேன், அந்த புக்ல தங்க தகடுகள் தரேன், அந்த தகடுகள்ல உள்ள என்ன இருக்குன்னு அப்படி சொல்றாருன்னா, இந்த கண்டத்துல நீங்க இருக்கிற அந்த கண்ட்ரியில உங்க முன்னோர்கள் பத்தி, இந்த கண்டத்துல யார் இருந்தாங்க, கடவுள் அப்படி அவங்களை எப்படி வழிநடத்தினாங்க,
இதை பற்றியெல்லாம் ஒரு புக் இருக்கு, தங்க தகடெல்லாம் அவங்கள பதிச்சிருக்காங்க, அதை வந்துட்டு நான் உனக்கு தரேன். அண்ட் இந்த புக்கில் வந்துட்டு அது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா பிரெஸ்ட் பிளேட்டும் யுரிமம் தம்மியும் கூட தரேன் இருக்கும். அது வந்துட்டு நம்மள டிரான்ஸ்லேட் பண்ணுறக்கு பழைய காலத்தில் தீர்க்கதரிசிங்க வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இவரும் ஜோசப் ஸ்மித்தையும் ஒரு தீர்க்கதரிசியா அவர் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு என்ற விஷயத்தை இங்க மறுபடியும் அவர் வந்துட்டு சாட்சியம் கொடுக்குறாரு. ஏன்னா வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட மட்டும்தான் இந்த யுரிமம் தமிழ் பிரெஸ்ட் பிளேட்டும் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க காலங்காலமா அவங்க அப்படித்தான் இன்னொரு லாங்குவேஜ்ல இருந்த வேதத்தை நம்ம புரியக்கூடிய லாங்குவேஜ்ல மாத்தருக்கும் சரி, நம்மளுக்கு ஏதாவது வெளிப்பாடுகள் கொடுக்கணுன்ற சரி, இந்த மாதிரி எல்லாம் அதை வச்சுதான் வந்துட்டு தீர்க்கதரிசிங்க வந்துட்டு அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அவங்களதான் சீரியஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அது என்ன புக்குன்னா புக் ஆஃப் மார்மன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்னஸ் ஆஃப் த காஸ்பல், முழுமையான சுவிசேஷம் வந்துட்டு இந்த புக்ல இருக்கு, அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம லாஸ்ட் வருஷம்லாம் பார்த்த மாதிரியும் கடந்த வருடம் பார்த்த மாதிரியுமே அதுக்கப்புறம் லாஸ்ட் லெசன்ஸ்ல பார்த்த மாதிரியுமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு புக் ஆஃப் மார்மன் இருந்தா மட்டும்தான் முழுமையான சுவிசேஷம் ஆகும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், டாக்ட்ரின் காவனன்ஸ், புக் ஆஃப் மார்மன் அண்ட் டாக்ட்ரின் காவனன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தாதான் வந்துட்டு முழுமையான சுவிசேஷம் ஆகும். இல்லைன்னா ஒரு பகுதி இல்லாமலும் ஒரு பகுதி இருந்தும் இப்படிதான் இருக்கும், அது அறகுறையாதான் மாறும். ஸோ இதெல்லா வேதமும் சேர்ந்தாதான் கடவுளோட முழுமையான சுவிசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் மொரணே வந்து சொல்றாருன்னா, நம்ம புக் ஆஃப் மார்மன்ல கடைசியில பார்த்தோம்னா மொரணே தான் வந்துட்டு கடைசியா வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவரு தான் வந்துட்டு லாமனைட்ஸ் எல்லாத்தையும் துரத்தி கொண்டுட்டு இருக்கும் போது அவர் மட்டும் தப்பிச்சு கடவுளோட கிருபை மூலியமா அவர் வந்துட்டு ஹில் கொமோரேன்ற ஒரு இடத்துல அவர் அந்த பிளேட்ஸை மறைச்சு வச்சிருப்பாரு. அப்படி மறைச்சு வச்சதுனாலதான் அவருக்கு அது எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த அவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கும் கடவுளுக்கு மட்டும்தான். அதனாலதான் அவரே மறுபடியும் வந்து ஒரு ஏஞ்சலா ஒரு தேவதூதனா வந்துட்டு ஜோசப் ஸ்மித்க்கு அந்த பிளேட்ஸை பத்தியுமே சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் உனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க் மூலியமா உனக்கு பேர் வந்துட்டு நல்லதாகவும் போகலாம் தீமையாகவும் போகலாம். அது என்ன ஒர்க்குன்னா புக் ஆஃப் மார்மன் நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும், இந்த ஒரு தங்க தகடுகள் நான் உனக்கு தருவேன், அதை வந்து நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும். அண்ட் அது கூடயுமே யுரிமம் தமிழ் பிரெஸ்ட் பிளேட்டும் தருவேன், அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அப்படின்ற விஷயத்த வந்துட்டு இவருக்கு ஜோசப் ஸ்மித்க்கு சொல்லியிருக்காங்க. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஜோசப் ஸ்மித்க்கு வந்துட்டு அந்த இடம் எங்க இருக்கு, அந்த பிளேஸ் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா காட்சியுமே அவரு ஒரு காட்சியா வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அப்படி ஒரு விஷுவலைஸே வந்துட்டு நான் அவருக்கு வந்துட்டு தெரியுது. இப்படி சொன்னார் இல்லையா, இது சொன்ன பிறகு அவரு 3 காஷன்ஸ் தர அப்படின்னா ஜாகிரதை சொல்றாரு. குறிப்பா வந்துட்டு எந்த வந்துட்டு பயந்து இருக்கணும், இல்லைன்னா எப்படி அது வந்துட்டு காஷியஸா இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த 3 விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயங்களன்றது பார்ப்போம். அவர் சொல்ற 3 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவரு நீ வந்துட்டு இந்த தகடுகளையுமே இந்த யுரிமம் தமிழையும் வந்துட்டு யாருக்கிட்டையும் என்னோட கட்டளை இல்லாம காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவரு சொல்றாரு verse 42ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் இதை பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார் ஜோசப் ஸ்மித். அவர் அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிடுவாரு. மறுபடியும் 2வது தடவை இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் வருவாரு. மறுபடியும் வந்துட்டு அவர் முதல்ல என்னென்ன சொன்னார் அது அப்படியே சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு காஷன் சொல்லுவார். என்ன காஷன் சொல்றாருன்னா, இந்த கடைசி காலங்கள்ல என்னென்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன ஒரு அழிவுகள் இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு அவருக்கு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய ஃபெமைன் வரும், நிறைய பேர் வந்துட்டு தீமைதான் எல்லா இடத்துலயும் இருக்கும், ரொம்ப விக்கடா இருக்கும் இந்த வேர்ல்டு, இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற இன்னொரு விஷயம் மறுபடியும் அதுக்கப்புறம் போயிடுவார். மறுபடியும் 3வது தடவை வந்துட்டு அதை 2 தடவை என்ன சொல்றாரோ மறுபடியும் சொல்லுவார். மறுபடியும் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு காஷன் சொல்லுவாரு. இது ரொம்ப
இம்பார்ட்டன்டான காஷன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி இது கடவுளோட ஒர்க் இல்லையா, கடவுளோட வேலை இல்லையா, அவரோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல மறுஸ்தாபினம் பண்றக்கூடிய ஒரு ஒர்க் இல்லையா, அதனால சாத்தான் கண்டிப்பா உன்னை ரொம்ப சோதிக்கும். எந்த அளவுக்கு சோதிக்கும்னா, உனக்கு இந்த தகடுகளை வித்து நீ ரிச் ஆகிற அளவுக்கு உன்னை சோதிக்கும். ஏன்னா வந்துட்டு ஜோசப் ஸ்மித்தோட குடும்பம் கொஞ்சம் எளிமையான குடும்பம் தான். அவர் ரொம்ப ரிச் எல்லாம் கிடையாது. அவர் வந்துட்டு ரொம்ப எளிமையான ஃபேமிலி. 11 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இடம் இருக்கு, அதுல விவசாயம் பண்றாங்க, அது வருமானத்துலதான் இவங்க ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உனக்கு கிரியேட் பண்ணணும்னா, இது வந்துட்டு நீ வித்துட்டு நீ ரிச் ஆகுற அளவுக்கு, நீ வந்து ரொம்ப கோடீஸ்வரர் ஆகுற அளவுக்கு வந்துட்டு தகுடுகள் இல்லையா, அந்த அளவுக்கு உங்களை வந்துட்டு டெம்ப் பண்ணும். பட் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டெம்டேஷன்ஸை வந்துட்டு எப்பவுமே நீ வந்து செவி கொடுக்க கூடாது. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இதை வந்துட்டு இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்றது அண்ட் இந்த தகடுகளை நீ காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும். அந்த நோக்கம் என்னன்னா, கடவுளை குளோரிஃபை பண்றதுக்கு, மகிமைப்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு உன்னோட நோக்கமா இருக்கணும் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அந்த நோக்கத்தில் இந்த நோக்கத்தை மாறவே கூடாது அப்படின்னு கூட அவரு சொல்றாரு. அவரு ஏன் காய்ச்சல் சொல்றாங்க, நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம சின்ன நல்ல வேலை செஞ்சாலும், நல்ல வேலை செய்யணும்னு நினைச்சாலும் கூட, இல்ல செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பிக்கும் போது சாத்தான் ரொம்ப சோதிக்கும் இல்லையா. ஏன்னா அவருக்கு நல்லா செஞ்சா பிடிக்காது, கடவுளோட வழிகள் நம்ம பின்பற்று போயிருக்கும் போது பிடிக்காது. அதனால அவரோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்ட்டு சாத்தான் ரொம்ப ஒர்க் பண்ணும். அப்படி சின்ன சின்ன ஒர்க் பண்ற நம்மளே சோதிக்கும் போது இவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை வந்துட்டு இந்த உலகத்துல மறுஸ்தாபினம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்கிற ஜோசப் ஸ்மித்தை எந்த அளவுக்கு அது வந்துட்டு சோதிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அதை வந்துட்டு சோதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த இப்படி அவர் பேசிட்டு நைட்டு பூரா வந்துட்டு 3 தடவை வந்துட்டு பேசிட்டு போயிருக்கும் போது அதுக்குள்ள வந்துட்டு கோழி வந்து கூவ ஆரம்பிச்சிடும். அப்படின்னா விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சோடனே இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபார்மிங் பண்ண போவாங்களே, விவசாயம் பண்ண போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஜோசப் ஸ்மித் இவர் சொன்னதெல்லாமே யோசிச்சுட்டே இருப்பாரு. என்ன பண்றது, இதெல்லாம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சோர்வா இருக்கும், ரொம்ப டயர்டா இருப்பாரு. ஏன்னா வந்துட்டு நைட்ல தூங்கல இல்லையா. அப்படி டயர்டா இருக்கும்போது மறுபடியும் வருவார். மறுபடியும் வந்துட்டு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சொல்லி அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது எல்லாமே நீங்க போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஏன் சோர்வா இருக்காரு, அண்ட் அவரு ஒரு சொல்லியிருக்காருல்ல, பெரியவங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சப்போ ஜோசப் ஸ்மித் போய் சொன்னாரு இல்லையா, அதே மாதிரி இவர் வந்துட்டு அவருக்கும் சொல்றாரு, நீங்க போயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். verse 50ல he replied to me that it was of God and told me to go and do as commanded by the messengers. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இது வந்துட்டு கண்டிப்பா கடவுளால உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடுதான். நீ போயிட்டு அவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு இல்லையா அவங்க அப்பா. ஒருவேளை நம்ம யாரையாவது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி நம்ம அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லும் போது கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் டினை பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் எதுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கடவுளோட நான் நம்புறேன், நீ போய் அவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அது பிரகாரம் நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ ஜோசப் ஸ்மித்துக்கு மட்டுமே இல்லாம அவங்க அப்பா அம்மா கூட எவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தா இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் வெளில ரிலீஜியஸ் பர்சன்ஸ் யாருமே பண்ணலன்னு. ஜோசப் ஸ்மித்க்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட்டா இருந்தது யாருன்னா அவங்களோட குடும்பம் மட்டும்தான். அப்படி அவர் பார்க்கும்போது ஜோசப் ஸ்மித் சரி அவங்க அப்பா போய் அவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ போய் செய்யுன்னு சொல்லிடுவாரு இல்லையா. இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா,
அந்த இடத்த அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஹில் குமோரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த இடத்துக்கு போனோடனே அவர் அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஒரு கல்லு கீழே வச்சிருப்பாரு. அந்த கல்லு கீழே ஒரு சிமெண்ட் எல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருப்பாரு. அதை எடுக்க போகும்போது மறுபடியும் மொரணை வருவார். மொரணை வந்துட்டு இதை எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் வரல, அண்ட் நீ இது எடுக்கிறதுக்கு இன்னும் நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆயத்தப்படுத்திக்கணும். அண்ட் இந்த ஆயத்தப்படுத்துறது எப்படின்னா, நீ ஒரு வருஷமும் இதே நாள் அன்னைக்கு ஒரு வருஷமும் இதே நாள் அன்னைக்கு. சோ இது வந்து 2 நாள் நடந்துச்சு இல்லையா, 21st and 22nd. சோ இதே நாள் அன்னைக்கு மறுபடியும் நீ வந்துட்டு 4 வருஷம் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா 23 2018 27 வரைக்கும் நீ வந்துட்டு வந்து ஒரு வருஷமும் இதே நாள் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் 4 வருஷம் கண்டினியூஸா அதே நாள் போறாரு. போகும்போது அவர் சொன்ன மாதிரியே மொரணை வந்து இவரை வந்து ஆயத்தப்படுத்திருக்க வேண்டி இவருக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா என்னென்ன பண்ணணும், எப்படி நீ ஒன்னு ஆயத்தப்படுத்திக்கணும், எப்படி நீ பியூரிஃபை இருக்கணும், அண்ட் இது டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவர் என்னென்ன விதத்துல அவர் வந்துட்டு ஆயத்தப்படுத்தணுமோ அவர் வந்துட்டு படுத்திட்டு இருக்காரு. ஸோ கடவுள் வந்துட்டு தெரியும் அவருக்கு எந்த டைம்ல யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலை கொடுத்தாரு கடவுள் அப்படின்னா அது கரெக்டான டைம்ல தான் அவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாலுமே கூட அவர் வந்துட்டு 4 வருஷம் வந்துட்டு அதே நாள் போயிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 1823ல இதே வருஷத்துக்கு அப்புறம் அவரோட அண்ணன் ஒருத்தர் ஆல்வின் அப்படின்னு சொல்ற ஒரு பிரதர் ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. இறந்து போன பிறகு 1825 இருந்து 1827 வரைக்கும் ஜோசப் ஸ்மித் வந்துட்டு இங்கே இருந்து நம்ம வேலை பண்ணா நம்ம குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, நம்ம வெளியில போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை ஹையர் பண்ணிக்கிட்டு கூப்பிட்ட போது இவர் போயிட்டு வேற இடத்துல அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒர்க் பண்ணி 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எவ்ரி வருஷமும் இதே நாள் வந்துட்டு வந்து இந்த மொரணைய மீட் பண்ணிட்டு அதுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கத்துக்கிட்டு அவர் ஆயுதப்படுத்துறதுக்கு போயிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஒருத்தவங்க மீட் பண்ணுவார். இவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் ஜோசப் ஸ்மித் வாழ்க்கையில. அவங்க தான் யாருன்னா எம்மா ஹேல். ஸோ ஜோசப் ஸ்மித்தோட ஒய்ஃப். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எம்மா ஸ்மித்ன்னு மாறிச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு எம்மா ஹேல். இவங்க யாருன்னா ஜோசப் ஸ்மித் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐசக் ஹேல் அப்படின்றவங்களோட பொண்ணு. அவங்க பொண்ணை வந்துட்டு ஜோசப் ஸ்மித் விரும்ப ஆரம்பிப்பார். ஸோ அவங்களும் ஜோசப் ஸ்மித்தை விரும்ப ஆரம்பிப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாள் இவங்க வந்துட்டு டேட் பண்ண பிறகு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவங்களை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது அவங்க முடிவு எடுத்துட்டு இவங்க அப்பா கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க உங்க பொண்ணுன்னு சொல்லி போடும்போது அவங்க அப்பா வந்து நான் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஜோசப் ஸ்மித்தோட குடும்ப சூழ்நிலை தெரியும். அந்த இவர் வந்துட்டு இந்த புக் ஆஃப் மோர்மன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் விஷன் அப்படின்ட்டு இப்படிலாம் இருக்காரு இல்லையா, இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பொண்ணு உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உறுதியா நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற உறுதினால இவங்க வந்துட்டு அவங்க போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இவங்க வீட்டுல தான் ஒத்துக்கலையே. அதனால அவர் ஜோசப் ஸ்மித் என்ன சொல்லுவாருன்னா, சரி நம்ம வந்துட்டு எங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா ஜோசப் ஸ்மித்தோட வீட்டுக்கு போகலாம். எங்க வீட்டுக்கு போனா நம்ம அங்க போயிட்டு விவசாயம் செஞ்சு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படின்னா 18th Jan 1827. ஸோ ஜான்ல நடக்கும். அண்ட் ஆல்சோ ஜோசப் ஸ்மித் என்ன சொல்லுவாருன்னா, எம்மா ஸ்மித்க்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் விஷனை பத்தியும், அதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸை பத்தியும் மொரோனை விசிட் பத்தியும் அண்ட் அவர் கோல்டன் பிளேட்ஸ் கிடைக்க போறது பத்தியும் எல்லாத்தையும் பத்தியும் எம்மா ஸ்மித்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இங்க செப்டம்பர்ல அவருக்கு வந்து பிளேஸ் வந்து வாங்க வேண்டிய நாள் வந்துட்டு இருக்கு. அதனால இவர் வந்துட்டு போலாம் நம்ம ஊருக்கு, அங்க எங்க அப்பா ஊருக்கு போலான்னு அப்படி வந்துருவாரு. அவர் வந்து இந்த நாள்ல அவர் வந்துட்டு கோல்டன் பிளேட்ஸ் அவர் கையில மொரணை கொடுத்துருவாரு.
அவருக்கு கோல்டன் பிளேட்ஸ் அவர் கையில கொடுத்துருவாரு. ஸோ கொடுத்த பிறகு, இது வாங்கின பிறகு ஜோசப் ஸ்மித்தோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எவ்வளோ ஒரு சோதனை அவருக்கு வரணுமோ அவ்வளோ சோதனைகள் வரும். சேத்தான் மட்டும் வந்துட்டு டைரக்டா அவர் சோதிச்சதும் இல்லாம நிறைய பேத்த தூண்டி அந்த பிளேட்ஸை, கோல்டன் பிளேட்ஸ் வந்துட்டு திருடுறதுக்கு வேண்டி அவர் நிறைய பேத்த வந்துட்டு தூண்டி விட்டுருவாங்க சேட்டன். ஸோ ஜோசப் ஸ்மித்தோட அம்மா வந்துட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஜோசப் ஸ்மித் அந்த பிளேட்ஸ் கிடைச்ச பிறகு அவர் டேரக்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வரலையாமா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு துணியில சுத்தி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருந்தாராமா. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இவர் எடுக்க போறாருன்னு தெரிஞ்சு இவர் பின்னாடியே போயிட்டு இவரை கொல்றதுக்கு கூட பார்த்துருக்காங்களாமா. நிறைய பேர் இவர் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ எல்லாத்தையும் அவர் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கா. அவரை காப்பாத்திருக்காரு. அவரை காப்பாத்திக்கிட்டு அந்த பிளேட்ஸை காப்பாத்தி அவர் வந்துட்டு இங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஜோசப் ஸ்மித் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பிளேட்ஸை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஜோசப் ஸ்மித் என்ன நினைப்பாருன்னா, இங்க இருந்தா இது சரிப்பட்டு வராது, நம்மள வந்துட்டு இந்த கண்டிப்பா இந்த பிளேட்ஸை யாராவது திருடுறதுக்கு வேண்டி நிறைய ட்ரை பண்ணுவாங்க, நம்மள கொல்றக்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது நடக்கும் அப்படின்றனால நம்ம வந்துட்டு எம்மா ஸ்மித்தோட வீட்டுக்கு போயிடலாம். ஸோ எம்மா ஸ்மித்தோட வீடு வந்துட்டு ஸோ பெனன்ஸ்லிவியாவில் வந்துட்டு அவங்களோட வீடு இருக்கு. இவங்க வந்துட்டு மான்செஸ்டர்ல இருந்து, அவங்க வீடு மான்செஸ்டர்ல இருக்கும் ஜோசப் ஸ்மித். அவங்க அங்க இருந்து நம்ம பெனன்ஸ்லியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மான்செஸ்டர்ல தான் வந்துட்டு இவங்களோட வீடு இருக்கு. ஜோசப் ஸ்மித்தோட வீடு மான்செஸ்டர்ல இருக்கு அண்ட் பெனன்ஸ்லிவியால வந்துட்டு எம்மா ஸ்மித்தோட வீடு இருக்கு. ஸோ நம்ம மான்செஸ்டரை விட்டு பெனன்ஸ்லிவியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இது போக ஆரம்பிச்ச பிறகு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த ஸ்டோரி இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த வந்துட்டு டாக்டர் கான்வென்ட்ஸ்ல கோட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன விஷயம்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி முரணை வந்துட்டு ஜோசப் ஸ்மித்க்கு சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா, அவர் வந்துட்டு அவர் ஆயத்தப்படுத்திட்டு இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல ஜோசப் ஸ்மித்க்கு அவர் வந்துட்டு சில ஸ்கிரிப்சர்ஸை வந்துட்டு அவர் கோட் பண்ணியிருப்பாரு. என்ன மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் அவர் கோட் பண்ணியிருப்பாருன்னா, மெலக்கி சாப்டர்ல இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸை வந்துட்டு அவரு கோட் பண்ணியிருப்பாரு. ஸோ மெலக்கி சாப்டர் 4ல verse 5 and 6 வேர்ஸை வந்துட்டு அவர் கோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மெலக்கி சாப்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ மெலக்கி சாப்டர் 4 verse 5 and 6. Behold, I will send Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord, and he shall turn the hearts of the fathers to the children, and the hearts of the children to the fathers, lest I come and smite the earth with a curse. And அது கூட அவர் இன்னொரு வேர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, and he shall plant in the hearts of the children the promises made to the fathers, and the hearts of the children shall turn to the father, and if it were not so, the whole earth would be utterly wasted at his coming. So இதை வந்துட்டு நம்ம டாக்டர் அண்ட் கான்வென்ட் செஷன் 2ல பார்த்தோம்னா, இந்த ஜோசப் ஸ்மித்துக்கு அப்ப கிடைச்ச அந்த ஒரு வெளிப்பாடு தான் வந்துட்டு டாக்டர் அண்ட் கான்வென்ட்ஸ்ல வந்துட்டு அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் அண்ட் கான்வென்ட்ஸ் செக்ஷன் 2ல இந்த மெலக்கி சாப்டர் முரணை வந்துட்டு இவருக்கு கோட் பண்ணது தான் வந்துட்டு அங்க அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன கோட் பண்ணியிருக்காருன்னா, மெலக்கி அவரு தான் வந்துட்டு அவரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கடைசி புக்ல மென்ஷன் பண்ண ப்ராஃபிட். அவரு யாரை பத்தி சொல்லியிருக்காருன்னா, ப்ராஃபிட் எலைஜா. ப்ராஃபிட் எலைஜா யாரு? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ப்ராஃபிட். அவர்கிட்ட ஒரு கீஸ் இருந்திருக்கு, ஒரு அதிகாரம் இருந்திருக்கு. அந்த அதிகாரம் என்னன்னா,
குடும்பங்கள் எல்லாத்தையுமே இணைக்கிற ஒரு அதிகாரம். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடைசி நாட்கள்ல நான் வந்துட்டு என்னோட ப்ராஃபிட் அனுப்புவேன், ப்ராஃபிட் எலைஜாவை அனுப்பி நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த அதிகாரம் தருவேன். அந்த அதிகாரத்து மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற குடும்பங்கள் எல்லாத்தையுமே இணைத்து நித்தியத்துக்குமே இருக்கிற மாதிரி முத்திரை பண்ண முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு உங்க ஃபோர் ஃபாதர்ஸ் பத்தி, உங்க அப்பா அவங்க பத்தியும் குழந்தைங்க மனசுல வந்துட்டு நான் தெரியற மாதிரி செய்வேன். அண்ட் குழந்தைங்கள பத்தி அவங்க அப்பா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி செய்வேன். ஸோ அம்மா அப்பா அவங்களோட ஃபேமிலி கூட சீல் பண்றக்கும், அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட முன்னோர்களுக்கு கூட சீல் பண்றக்கும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சீல் பண்றக்கும் இந்த முத்திரை பண்றதுக்கு அதிகாரத்தை நான் வந்துட்டு கடைசி காலத்துல எலைஜா மூலியமா வந்துட்டு நான் கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எலைஜா கிட்டதான் வந்துட்டு அந்த பவர் இருந்திருக்கும். அந்த பவரை ஜோசப் ஸ்மித் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போஸ்தலர்ஸ்க்கு அப்புறம் இவர் வந்துட்டு நம்மளுக்கு இங்க பார்த்தோம்னா முரணை தான் வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஹில் மறைச்சு வச்சதுல கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி இவரும் வந்துட்டு எலிஜா அவங்க இறந்தே போகல. எலிஜா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரு டிரான்ஸ்ஃபிகர் ஆயிருப்பார். அவர் வந்துட்டு ஒரு சேரியட் ஆஃப் ஃபயர்ல ஒரு ஃபயரோட ரதத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபிகர் ஆயிருப்பாரு. அதனால அவரும் வந்துட்டு இதுக்கப்புறம் பார்க்க போற கிளாஸஸ்ல இல்லை சாப்டர்ஸ்ல இவர் எப்படி வந்து ஜோசப் ஸ்மித்க்கு இந்த கீஸை கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம உலகத்துல மறுபடியும் நம்ம குடும்பத்தை கூட முத்திரை பண்ற மாதிரி ஒரு அதிகாரம் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்க்கு கொடுக்கப்பட்டது. அந்த அப்படி முத்திரை பண்ணது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா, கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்துல என்னென்ன முத்திரை பண்ணப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு நித்தியத்துக்கு என்னோட ஹெவன்லயும் முத்திரை பண்ணப்படுது. இங்கெல்லாம் எதெல்லாம் பண்ணலையோ இந்த உலகத்துல அங்க நித்தியத்துல ஹெவன்ல வந்துட்டு இதெல்லாம் பரலோகத்துல இதெல்லாம் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்ற. ஸோ நம்ம என்னென்ன இந்த இடத்துல சீல் பண்றோமோ நம்ம வந்துட்டு பரலோகத்திலயுமே அதெல்லாம் சீல் ஆகுவோம். ஸோ ஒருவேளை நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட, நம்ம அம்மா அப்பா ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க கூட எல்லாம் சீல் ஆகும்னா கண்டிப்பா நம்ம நித்தியத்துக்கு போகும்போது நம்ம அவங்க கூட சீல் ஆகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரெவலேஷனோட வெளிப்பாடுதான் வந்துட்டு டாக்ட்ரின் அண்ட் கவர்னன்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோசப் ஸ்மித் ஹிஸ்டரியில நம்மளுக்கு வந்து verse 37 இருந்து verse 39 வரைக்குமே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்சர்ஸும் வந்துட்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் இருந்து ப்ராஃபிட் மோரோனே கோட் பண்ணியிருப்பாரு. ஐசையால் இருந்து, ஆக்ஸ்ல இருந்து, ஜோயல் இருந்து. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு விஷயங்களுமே அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இதை மட்டும் நம்ம இதுக்கு கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம திருப்பி நம்ம ஸ்டோரிக்கு வந்தோம்னா, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க திரும்பியும் அங்கே பெனின்சுலாவுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம ஜோசப் ஸ்மித் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்ப எளிமையான ஃபேமிலி இல்லையா, அவங்க அவ்வளோ தூரம் போறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு. அந்த ஃப்ரெண்ட் யாருன்னா மார்டின் ஹாரிஸ். இந்த பேர் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம வரப்போகிற கிளாஸஸ்ல இவரை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ மார்டின் ஹாரிஸ் வந்துட்டு அவர் ஜோசப் ஸ்மித் இருக்கிற மான்செஸ்டர்ல ஒரு விவசாயி தான் வந்துட்டு, பட் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளான விவசாயி. அவர் வந்துட்டு அவங்க போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு $50 கொடுப்பாரு, $50 வந்துட்டு கொடுப்பாரு. ஸோ நான் வந்துட்டு அது கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை $50 அந்த காலத்துல இந்த காலத்துக்கு ரேட் பண்ணோம்னா $2500. ஸோ அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவர் எதுவுமே கேட்காம, எனக்கு இது கூட அது கூட எதுவுமே கேட்காம அவர் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்குறாரு. கொடுத்து அவரை வந்துட்டு அவங்களோட
எம்மா ஸ்மித்தோட வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பருக்கு பெனின்ஸ்லியாவுக்கு அனுப்பருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க போயிட்டுருக்க வழியில் அவங்க போன அங்கே ரீச் ஆன பிறகு ஜோசப் ஸ்மித் என்ன பண்ணுவாருன்னா, அவர் இன்னைக்கு தங்க தகடுகளில் இருந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் காப்பி பண்ணுவார். அதை காப்பி பண்ணி யூரிமன் தமீமோட ஹெல்ப் மூலியமாக வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வந்துட்டு எழுதி வச்சிருப்பாரு. ஸோ மார்ட்டின் ஹாரிஸ் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போவாங்க. அவங்க கிட்ட ஜோசப் ஸ்மித் அவங்க கிட்ட போயிட்டு அதை வாங்கிட்டு அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வேண்டி போவார். ஏன் அப்படி போறாருன்னா, யாருமே ஜோசப் ஸ்மித்தை நம்பலையே அந்த டைம்ல. அவர் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு உண்மைன்னு சொன்ன நான் பார்த்தேன்னு சொன்னப்போ நம்பல. இந்த மாதிரி என்கிட்ட கோல்டன் பிளேட்ஸ் இருக்கு அப்படின்றபோது யாருமே நம்பல. எல்லாரும் அந்த பிளேட்ஸை கேட்கறாங்க. பட் கடவுள் தான் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால அதை ப்ரூவ் பண்ணணும், எல்லாத்துக்கும் அதை நம்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மார்ட்டின் ஹாரிஸ் வந்துட்டு அந்த காப்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வந்துட்டு நியூயார்க்கு போறாரு. நியூயார்க்கு போயிட்டு அவர் ஒரு ஸ்காலரை வந்துட்டு மீட் பண்றாரு. அப்படின்னா அங்க ஒரு ரொம்ப ப்ரொஃபஸர் அப்படின்னா ஒரு லிட்ரேச்சர்ல ரொம்ப பேர் கொண்ட ஒரு ப்ரொஃபஸரை வந்துட்டு அவர் பார்க்க போறாரு. அவர் பேர் என்னன்னா சார்லஸ் ஆந்தோன். ஸோ அவரை பார்த்துட்டு அவர் இந்த பிளேஸ் இந்த கேரக்டர்ஸையும் காட்டுறாரு, அந்த டிரான்ஸ்லேஷனையும் காட்டுறாரு. இதை பார்த்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, Professor Anton stated that the translation was correct, more so than any he had before seen translated from the Egyptian. So இது வரைக்கும் நான் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ண ஈஜிப்ட்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா புக்கையும் பார்த்துருக்கேன். அந்த எல்லா புக்கை டிரான்ஸ்லேஷனை விட இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு. இது வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் என்ன இருக்கோ அதை எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் சொல்றாரு. சொல்லி இது உண்மை, இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ல எழுதி தராரு. எழுதி தந்தோடனே மார்ட்டின் ஹாரிஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாரு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நீட்டாக ஒரு பைக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் வரும்போது அவர் கேட்பாரு, இந்த தங்க தகடுகள் எப்படி கிடைச்சது, இந்த இஜிப்சியன் லாங்குவேஜ் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லும்போது மார்ட்டின் ஹாரிஸ் ஜோசப் ஸ்மித்தை பற்றி சொல்றாரு. இந்த மாதிரி அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்த பிறகு அவங்களுக்கு இந்த ஒரு தேவதூதர் வந்துட்டு இந்த புக்ஸ் பிளேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஓ அப்படியான்னு கேட்டுட்டு சரி ஒரு அந்த சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்கிறாரு. சரி இவரும் எடுத்து தந்த உடனே அவர் அதை கிழிச்சு போட்டுடுறாரு. கிழிச்சு போட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 65ல when he took it and tore it into pieces, saying that there was no such thing now as ministering of angels. So ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இந்த காலத்துல யாருக்குமே தரிசனம் கொடுக்கறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றதுனால நான் இது வந்து சர்டிஃபிகேட் தரமாட்டேன் அப்படின்னு கிழிச்சு போட்டுடுறாரு. ஸோ இதை ஒருத்தர் கிழிச்சு போடுறாரு அப்படின்னும் போது அவருக்கு உண்மையும் தெரியும், அவர் தான் பார்த்தாரு, இது கரெக்டுன்னு தெரியும். ஆனா வந்துட்டு இப்படிதான் அவருக்கு தெரிஞ்சது, இப்படிதான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு தெரிஞ்ச பிறகு அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு யாருமே அந்த காலத்துல நம்பவே கிடையாது ஜோசப் ஸ்மித்தை. அண்ட் அப்படி அவர் கிழிச்சு போட்ட பிறகு இவர் திரும்பியும் ஜோசப் ஸ்மித் கிட்ட வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இதோட நம்ம இந்த வாரத்தோட கொடுத்துருக்கிற இந்த கிளாஸ் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் வாரம் நம்ம இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மொத்த கிளாஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஜோசப் ஸ்மித்தோட விசுவாசம். அவர் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்காரு இல்லையா? நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு அவருக்கு. நிறைய பேர் கொல்ல பார்த்துருக்காங்க, இந்த பிளேஸை வந்துட்டு கைப்பற்ற பார்த்துருக்காங்க. அவருக்கு ஒரு ஊருக்கு போறதுக்கு கூட அவர்கிட்ட பணம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஒருவேளை அவரு சேட்டனோட பேச்சை கேட்டுட்டு அது கோல்டன் பிளேட்ஸை வித்திருந்தா அவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் ஆயிருக்கலாம். பட் அவர் கடவுள் மேல இருக்க நம்பிக்கையில, அவர் மேல இருக்க விசுவாசத்துல அவர் அது எதுவுமே பண்ணவே கிடையாது. அண்ட் அவரும் வந்துட்டு உண்மையா புக் ஆஃப் மார்மனை டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு நான் நம்புறேன். அண்ட் அப்படி அவரு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய
நிறைய பேர் எதிர்த்தாலுமே வந்துட்டு அவர் இது வந்துட்டு பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம கையில் நம்மளுக்கு புக் ஆஃப் மோர்மன் என்ற ஒரு முழுமையான சுவிசேஷம் நம்ம கையில் இருக்கு. அது மூலியமா நம்ம ஃபேமிலிஸோட நித்தியத்துக்கும் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த சீலிங் கீஸும் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துக்கு கிடைச்சது. அவர் இப்படியெல்லாம் பண்ணது மூலியமா தான் நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேமிலிஸோட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்ம நித்தியத்துக்கும் போறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழிகாட்டலாம் அவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ எப்படி அவர் கடவுள் அவருக்கு ஒரு ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு, நீ ஒரு ஒர்க் பண்ணணும் இந்த உலகத்துல என்னோட ராஜ்யத்தை மறுஸ்தாபனம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் எவ்வளோ ஹாப்பியா ஏற்றுக்கிட்டு அண்ட் அவர் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பண்ணாரோ, நம்மளும் நம்ம லைஃப்ல கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அதை வந்துட்டு நிறைவேற்றோம்னா கண்டிப்பா நம்மளும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு நம்ம லைஃப்ல பார்க்கலாம். அண்ட் நம்மளும் இன்னொருத்தர் லைஃப்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக கூட இருக்கலாம். அண்ட் நம்மளுக்கு கிரேவி ஸ்டீவன்சன் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு இந்த சுவிசேஷத்தை நம்ம வாழணும். நம்ம லைஃப்ல வந்துட்டு அவர் சொன்ன கோட்பாடுகளும் அவங்க சொன்ன வேதங்களும் அவர் சொன்ன வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்துட்டு பின்பற்றும் போது நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருப்போம். அப்படி முன்மாதிரியா இருந்து நான் நிறைய பேர் இந்த காஸ்பல்குள்ள வரக்கும் இந்த அவரோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல மறுஸ்தாபனம் பண்றக்கும் நம்ம அவரோட கையில ஒரு கருவியா இருக்கிறதுக்கு நம்ம இருப்போம். அண்ட் அவர் கருவியா இருக்கணும் அப்படின்ற கூட நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? எனக்கு தெரியும் இவை யாவும் உண்மை என்று. அண்ட் இவை யாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமென். அண்ட் இதுதான் அவர் கொடுத்த இன்விடேஷன். அண்ட் இந்த இன்விடேஷன் நானும் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் வந்துட்டு எப்படி இவரோட சுவிசேஷத்தை எல்லாத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அவர் சொன்ன அந்த 4 விஷயங்களை நம்ம வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணலாம். லிவிங் த காஸ்பல் அண்ட் caring for those in need and sharing the gospel and inviting everyone to come unto Christ and uniting families for eternities. இந்த 4 விஷயங்களை நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒரு இன்விடேஷன் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டு இது பண்ணும்போது கண்டிப்பா நம்மள பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே எனக்கு என்ன புரிஞ்சுது, நான் என்ன கத்துக்கிறேன், நான் எப்படி படிக்கிறேன்ற விஷயங்களை தான் வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ.